வணக்கம் மகளே. நம்ம ஒரு விஷயத்த உருவாக்குறோம் அப்படின்னா, அது ஒரு நாள்லயோ, ஒரு சில மாதங்கள்லயோ உருவாகிறாது. ஆனா, அதே விஷயத்த அழிக்கிறோம் அப்படின்னா, அது ஒரு வினாடிகள்ல, ஒரு சில நிமிடங்கள்ல செஞ்சு முடிச்சிடலாம்னு சொல்லுவாங்க. ஆனா, விவசாயத்துல அப்படி கிடையாது. நம்ம ஒரு விஷயத்த உருவாக்குறதுக்கும் சில காலங்கள் எடுத்துக்கும், அத அழிக்கிறதுக்கும் சில காலங்கள் எடுத்துக்கும். அப்படின்னு நான் நினச்சிட்ருந்தேன். ஆனா, இயற்கைக்கிட்ட இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இயற்கை நெனச்சா ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் அழிச்சு முடிச்சுட்டு போயிரும்னு சொல்லிட்டு, எனக்கு நடந்த விஷயங்கள் எனக்கு உணர்த்துச்சு. என்னாச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தக்காளி நடவு பண்ணி காய்க்கு கொண்டு வர்றதுக்கே ஒரு 3, 4 மாசம் ஆயிரும். இப்போ வந்து பூவும் பிஞ்சுமா இருந்துச்சு. காய் வந்து நல்லா பழத்துக்கு வந்துருந்துச்சு. ஒரு 10 நாள்ல வந்து நம்ம பழம் எடுக்கிற கண்டிஷன்ல இருந்துச்சு. ஆனா, இந்த மழை இது வந்து ஒரு நாள் பேஞ்ச மழை கிடையாது. சும்மா ஒரு 3 மணி நேரம் பேஞ்ச மழை மட்டும் தான். இது என்ன பண்ணுச்சு அப்படிங்கிறத பின்னாடி வர வீடியோல பாருங்க. மழை பெஞ்சு முடிச்ச உடனே வந்துட்டு தண்ணி காட்டுக்குள்ள நிக்கும்னு சொல்லிட்டு வெட்டி விடலான்னு சொல்லி நாங்க போய் பார்க்கலான்ட்டு போனோம். தென்னந்தோப்ப கிராஸ் பண்ணி தான் நான் தக்காளி காட்டுக்கே முடியும். தென்னந்தோப்புக்குள்ள இருந்து தண்ணி அப்படியே வாய்க்கால்ல அடிச்சு ஊத்தி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்படி தண்ணி அடிச்சு ஊத்தி ஓடிட்டு இருக்கிறத பார்த்தோனே நாங்க முடிவு பண்ணிட்டோம், இந்த வாட்டி தக்காளி நமக்கு பெருத்த நஷ்டத்த குடுக்க போதுன்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்க இப்ப தக்காளி நட்டுருக்கிறது பார்த்தீங்கன்னா, நெல்லு நடவு பண்ற காடு. சரி, நம்ம வெள்ளாமை வச்சாச்சு, நம்ம செய்ய வேண்டிய கடமைய கரெக்ட்டா செய்யணும்னு சொல்லிட்டு, நாங்க தண்ணிய வடிச்சு விடுறதுக்கு எங்க வீட்ல வந்து வரப்பெல்லாம் வெட்டி விட்டுட்டு இருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, தக்காளி வாங்கிட்டு முடிச்சுட்டு அந்த பக்கம் போய் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஆரஞ்சு மரம் வேரோட சாஞ்சிருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு மழை பெஞ்சிருந்தது. அதுக்கே சாஞ்சிருந்துச்சு. நாங்க நிமித்தி கயிறு போட்டு கட்டி வச்சிருந்தோம். இப்போ இத விட அதிகமான மழை பெய்யங்காட்டி, அந்த கயித்தோட சேர்த்து இழுத்துட்டு கீழ விழுந்து கிடந்துச்சு. இந்த மரம் இப்ப தான் காய்க்கு வந்திருந்துச்சு. கடைசி டைம் வந்துட்டு காய் எடுத்திருந்துச்சு. ஆனா, அதுவும் எங்க கைக்கு கிடைக்கல. கரும்பு வெட்டுறதுக்கு வந்திருந்தவங்க அத ஃபுல்லா பிடுங்கி சாப்பிட்டாங்க. பழுக்கவே விடல. அது காயாவே பிடுங்கிட்டாங்க அவங்க. இந்த மரத்த எப்படியாவது காப்பாத்திரணும்னு சொல்லி எங்க வீட்ல இருக்க எல்லாரும் மும்முரமா வேல பார்த்துட்ருக்கோம். இதையும் சேர்த்து கட்டிடலாங்களா? அதுல தண்ணி அதை அப்படியே கட்டும், அப்படி கூட கட்டும். மோட்டர் பூசி எடுத்தாச்சாங்க மாமா? எடுத்தாச்சு. அவ்வளோதாங்க. ரிஸ்க் எதுவும் வேலைங்க மாமா. கூட பழசு வரப்படி பிடிச்சி எடுத்துக்கிட்டு பழசு கொஞ்சம் எட்டத்தில் வெளி போடு, திருப்பி வெட்டி அணைச்சு. சித்தப்பா மண்ணா? சித்தப்பாவுக்கு தனியா மண்ணா இருக்குது. புழு எதுல என்ன கட்டுறது? இந்த இடத்துல இந்த விஷயம் இறக்கி போனா முதல்ல அதை அதை இழுக்கணும். ஈரமான காடு அதெல்லாம் உயரத்துல போதுங்க போதுங்க. கொஞ்சம் போய் கெட்டியா பிடிச்சா தானே அதாங்க அடிச்சு இறங்கணும்னா
வாங்கம்மா அச்சோ ஒரு பெரிய ஏசிலே அதெல்லாம் போகுது உடம்பு இன்னும் போகணும் அடிசன் இன்னும் போகணும் ஆமாங்க நேராவா அங்கிருந்து தூக்கிக்கூடு லைட்டா ரைட்டு ரைட்டு இருவுண்ணா மண்ணை வீசுங்கண்ணா இந்த கிராஸ்ல இங்கே சாயம் இங்கே ஒரு வாமிட்டு மண்ணை வெட்டி போனா இங்கே வா இங்கே கொஞ்சம் வெட்டு லைட் இந்த இடத்துல வெட்டு இந்த இடத்துல வைக்கிறீங்களா இந்த இடத்துல வச்சா சாயாது இந்த இடத்துல வச்சுன்னு இப்படி வந்து வெட்டி இங்கிட்டு எப்படி நம்ம தோற்ற ஒரு வழியாக மரத்தை நிமித்தி கயிற்றை போட்டு கட்டி ஃபுல்லாக சைடில் ஃபுல்லாக மண் போட்டு அண்டை கொடுத்து ஒரு தென்னை மட்டையை வச்சு அதையும் சைடில் அண்டை கொடுத்து வச்சுருக்கோம். பார்ப்போம் அடுத்து கனமழைக்கு எப்படியாவது காப்பாற்றிடணும். அப்படியே பக்கத்தில் பார்த்தா அடித்த மழைக்கு ஆனைப்பிள்ளை ஃபுல்லாக படுத்துருச்சு. இது எந்திரிக்கிறதுக்கே ஒரு வாரம் ஆகும். அதுவும் வெயில் நல்லா அடித்தா தான் எந்திரிச்சு நிற்கும். நாங்கள் மழை பெஞ்சு முடிச்சு ஒரு நாள் கழித்து தான் வந்துட்டு தக்காளி பழம் எடுத்தோம். அது வந்து பயங்கர ஈரமாக இருந்துச்சு. சரியான வேலையாக இருந்ததுனால வீடியோஸ் எடுக்க முடியல. ஆனால் தக்காளி பழம் ஃபுல்லாக அப்படியே நதன்னு சொதன்னு ஒரே ஈரமாக இருந்துச்சு. எப்போவுமே தக்காளி பொட்டி பார்த்தீங்க அப்படின்னா 170லேருந்து 180 அந்த மாதிரி விலைக்கு தான் போகும். ஆனால் இந்த பழம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 70 ரூபா ரேஞ்சுக்கு தான் போச்சு அன்றைக்கி நாளுக்கு. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு முடிச்சு ஒரு 5 நாள் கழித்து நாங்கள் வந்து எடுத்த பழம் இது. இது வந்து பார்த்திங்கன்னா செடி ஃபுல்லாக தண்ணி வடிஞ்சிருச்சு தான். ஆனால் செடியில் இருந்த பழம் ஃபுல்லாக இத்து கிடந்துச்சு. 10 பழத்தில் ஒரு பழம் மட்டும்தான் நாங்கள் கைக்கு எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. வீடியோவில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஒரு செடியில் காய் பிஞ்சு பூன்னு எல்லாமே ஃபுல்லாக விழுந்துருந்துச்சு. பழுத்திருந்த பழம் மட்டும் இல்லாமல் காயாக இருந்த பழங்கள் எல்லாமே இத்து கிடந்துச்சு. இது இந்த இடத்துல மட்டும் இல்லைங்க, காடு ஃபுல்லாக எங்களுக்கு அப்படி தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட இந்த வயலில் மட்டும் நாங்கள் ஒரு 50-60 பொட்டி எடுக்க வேண்டியது. அதுலேருந்து நாங்கள் எடுத்த பொட்டி பார்த்திங்கன்னா 20 பொட்டி தான் எடுத்திருந்தோம். இதில் எனக்கு மன ஆறுதலான ஒரே விஷயம் இந்த சொரக்காய் மட்டும்தாங்க. இத்தனை மழையிலையும் ஒரே ஒரு சொரக்காய் மட்டும் வீட்டுக்கு காய்ச்சிருந்துச்சு. ஏய் இங்கே ஓடப்பா, இங்கேப்பா. ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா வாழை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. வந்த சண்டே கூட வந்துட்டு நீயா நானால அது ஒரு டிபேட் மாதிரி வச்சுருந்தாங்க. நான் கீழே வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதில் சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களோட கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும்ன்ற மாதிரி. அதில் சில பேர் வந்துட்டு ரொம்ப போராக இருந்துச்சு அந்த படம், இது என்ன படம் அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சினிமாவில் வர ஒரு டைலாக் மாதிரி தாங்க இது. நீங்கள் விவசாயியெல்லாம் இருக்க வேண்டாம், விவசாயி கூட ஒரு நாள் இருந்து பாருங்கள், அந்த கஷ்டம் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். வாயில் வேணால் சொல்லிட்டு போகலாம், விவசாயம் பண்ணுறவங்க வந்துட்டு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு. விவசாயத்தில் லட்சக்கணக்காக சம்பாதிக்கிறவங்க சம்பாரிச்சிட்டு தாங்க இருக்காங்க. ஆனால் விவசாயிகள் யாரும் லட்சக்கணக்கில் எல்லாம் சம்பாதிக்கிறது இல்லைங்க. நிறைய தோட்டந்தரவு வச்சு நிறைய பண்ணுறவங்க சம்பாதிப்பாங்க. ஆனால் அதுக்கேற்ற அளவுக்கு அவங்களுக்கு செலவும் இருக்கும், நஷ்டமும் வரும். நான் எங்களை வச்சே சொல்கிறேன், நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஒரு பொட்டி பார்த்தீங்க அப்படின்னா 15 கிலோ பொட்டி. எங்களுக்கு வந்து இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் வியாபாரிகள் வைக்கிற விலைக்கு எங்களுக்கு 140 ரூபாயிலேருந்து 180 ரூபா வரைக்கும் போகும். நாங்கள் ஒரு 50 பொட்டி தினமும் கொண்டு போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு 3 நாள் போட்டு நாங்கள் எடுப்போம். அதுவும் இல்லாமல் எங்கள் வீட்டில் நாங்கள் போய் வேலை பார்க்குறதும் இருக்குது. நாங்கள் 3 பேர் சேர்ந்து வேலை பார்ப்போம். அது இல்லாமல் 3 நாள் வச்சு வேலை வாங்குகிறோம். அவங்க எடுக்கிறதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு 300 ரூபா கூலி.
ஒருத்தருக்கு 300 ரூபாய்னா 3 பேர்த்துக்கு 900 ரூபாய் ஒரு நாளைக்கு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கடுத்து டீ செலவு, அவங்களுக்கு பலகாரம் வாங்கி கொடுக்கணும், அந்த செலவு இருக்குது. அதையும் கால்குலேட் பண்ணிக்கோங்க 3 பேர்த்துக்கு எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து வண்டி வாடகை இருக்குது. ஒரு பொட்டிக்கு 20 ரூபான்னு வண்டி வாடகை வாங்குவாங்க. இப்போ நாங்கள் 50 பொட்டி போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொட்டி 140 ரூபா. 50 பொட்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 7000 ரூபாய் வரும். 7000 ரூபாயில் அந்த கடைக்காரங்களுக்கு கமிஷன் 700 ரூபாய். வண்டி வாடகை 50 பொட்டிக்கு 20 ரூபா அப்படின்னா 1000 ரூபாய் வண்டி வாடகை, மொத்தம் 1700. ஆள் கூலி 900 ரூபாய், டீ செலவு ஒரு 100 ரூபான்னு வச்சா மொத்தம் 3000 ரூபாய் வரும். 7000 ரூபாயில் 3000 ரூபாய் போச்சுன்னா 4000 ரூபாய் நிற்கும். ஒரு நாளைக்கு 4000 ரூபாய்னா எங்கள் வேலை இருக்குது. எங்கள் 3 பேர் வேலைக்கு தனியாக சம்பளம் கணக்கு போட்டு கழிச்சிட்டாலும் ஒரு நாளைக்கு 3000 ரூபாய் நிற்கிது அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 90000 நிற்கும்னு சொல்லலாம் கணக்கு பண்ண முடியாது. ஏன்னா உழவு ஓட்டினது, நாற்று வாங்கினது, வாய்க்கால் வரப்பு கட்டினது, அதுக்கப்புறம் ஆள் பிடிச்சி நம்ம வந்து நாற்று நடவு பண்ணது, களை எடுத்தது, மருந்தடிச்சது, உரம் வச்சது, இப்படிலாம் கணக்கு பார்த்தோம்னா எங்களுக்கு முட்டு உளிக்கே நிற்காதுங்க. இதைத்தான் எங்கள் ஊரில் ஒரு பழமொழியாக சொல்லுவாங்க, உழுதவை கணக்கு பார்த்தா உழவுக்கு கூட மிஞ்சாதுன்னு சொல்லி. ஆடி மாதம் இவ்வளோ மழை பெய்யும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஆடி மாதம் மழைக்கு இந்த போடுது, இன்னும் அடமழைக்கெல்லாம் என்ன பண்ண காத்திருக்குதுன்னே தெரியல. இப்படி பேசினா 1000 விஷயங்கள் நாங்கள் பேசிகிட்டே இருக்க வேண்டியதாங்க. அன்னாடு பொழப்ப பார்த்தா தானே நம்ம வாழ்க்கை ஓடும். அப்படியே பேசிக்கிட்டே தக்காளியெல்லாம் பொட்டி போட்டாச்சு. பொட்டி போட்டு மார்க்கெட் கொண்டு போகிறதுக்கு எங்கள் வீட்டில் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. பொட்டியெல்லாம் போட்டு வண்டியில் ஏற்றிட்டுருக்கோம். காட்டுக்குள்ளே அத்தனை தக்காளியை கழித்து எடுத்தாலும் எப்படியும் இத்த தக்காளிகள் உள்ளே கலந்துருதுங்க. அதுலேயும் நாங்கள் கழித்து எடுத்து போட்டோம் பாருங்கள். ஒரு பொட்டிக்கு பக்கமாக வந்துட்டு இத்த தக்காளிங்களை கழித்து எடுத்தாச்சு. இதில் சில்லு பழங்களும் வரும். இதை கொண்டு போய் என்ன பண்ண முடியும், கடைசியில் குப்பைக்குழியில் தான் கொட்டணும். பேச்சாக இருந்தாலும் காரியமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்னும் இதே மாதிரி விவசாய சம்மந்தமான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.